தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பட்டினமருதூர் கிராமத்தில் தொடர்ந்து பழமை வாய்ந்த பொருட்கள் மற்றும் தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் உரிய ஆய்வு மேற்கொண்டு வரலாற்று பொக்கிஷங்களை மீட்டெடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ். இவர் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமம் அருகில் உள்ள பட்டினமருதூர் கிராம நிர்வாக அதிகாரியின் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியோடு சேர்ந்து தனது கள ஆய்வு பணியினை மேற்கொண்டார். அப்போது அக்கிராமத்தில் மிக தொன்மையான டோலகா ஹரப்பா நாகரிகத்தினை விட தொன்மையானதாக தென்படும் மணல் கற்களால் ஆன கட்டுமான முறையின் வடிவமைக்கப்பட்ட கிணற்றினை கண்டறிந்தார். அதன் தொன்மை தெரியாமல் பாதுகாப்பற்ற நிலையில் உப்பு உற்பத்தியாளர்கள் அதனை பயன்படுத்தி வருவதாகவும், மேலும் இத்தகைய மிகப்பெரிய கிணறானது எங்கனம் நில உடைமை சீர்திருத்தத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள வருவாய்த்துறையின் இந்த கிராம வரைபடம் மற்றும் புல வரைபடம் ஆகியவற்றில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது என்பது வியப்பாகவும் வேதனையாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொன்மையானதாக தென்படும் இந்த கிணற்றினை உடனடியாக ஆய்வு செய்து வரைபடங்களில் பதிவு செய்து அரசுடைமையாக்கி பாதுகாக்கப்பட்ட தொன்மையான சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நமது சத்தியம் தொலைக்காட்சி மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது குறித்த செய்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிய வரவே உடனடியாக புகைப்படங்கள் மற்றும் காட்சி பதிவுகளை கிராம நிர்வாக அதிகாரி வாயிலாக தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ், வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பித்தார். இது குறித்து அந்த கிணற்றின் உரிமையாளர் நம்மிடம் கூறும்போது, இந்த கிணறு உப்பு உற்பத்திக்காக 1980 வெட்டப்பட்டதாகவும் அது தொன்மையான கிணறு அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். என்னுடைய அளம்தான். அந்த அளத்துல உண்மையிலேயே அந்த உண்மைக்கு புறம்பான செய்தி அது அந்த பேப்பருக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்து பேப்பர்ல 25/8 அந்த பேப்பர்ல அந்த கிணத்தை பத்தி வந்திருக்கு. அது 80வது வருஷம் தான் அது தோண்டப்பட்ட கிணறு. அது தவறுதலாக ஒரு தன்னார்வலர் ஒரு தொன்மையான கிணறுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, பேப்பர்ல போட்டார். அதையும் நம்பி நேற்று அந்த கிணத்துல எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனால் அது தவறுதலான நியூஸே தவிர அது உண்மைக்கு புறம்பான நியூஸ். அதை எதுவும் பெரிது பண்ண வேண்டாம். அது என்னுடைய கிணறு எண்பதுலேயும் நாங்கள் தான் அதை பண்ணோம். அந்த கிணறு உப்பு உற்பத்திக்காக பட்டா இடத்தில் தோண்டப்பட்ட கிணறு. ஆமா, சாதாரண தரையில நாங்கள் உப்பு உற்பத்திக்குன்னு ஒரு கிணறு தோன்றது வழக்கம். அந்தபடிதான் தோண்டப்பட்ட கிணறை தவிர அது தொன்மையான அவங்க சொல்ற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கிணறு அப்படிப்பட்ட கிணறு அது கிடையாது. அதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். தொல்லியல் துறையை நீங்க ஆய்வு செய்யுங்க, அப்படிப்பட்ட கிணறு அது இல்ல. இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் இறால் வளர்ப்பு பண்ணைக்காக இடத்தை சீர் செய்த போது பெரிய அளவில் சங்கு குவியல்கள் 60 மூட்டைகளில் கிடைக்கப்பட்டதாகவும் அதனை அந்த சீர் செய்யும் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் இருந்த கல் மீது மற்றொரு கல்லை வைத்து அடித்து ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் 7 சுரங்களும் மீண்டதை கண்டு சமூக ஆர்வலர் ஆச்சரியமடைந்தார். இது ஒரு இசைப்படிக்கட்டாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இதன் மூலம் அந்த பகுதிகள் மிகப்பெரிய அரண்மனை இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன என்றும் கூறினார். நான் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான இசைக்கல் ஒன்று ஏற்கனவே போன ஜனவரியில் பார்த்துருந்தோம். அதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், தூக்குறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். தூக்கு நல்லாவே லைட்டாக இருக்குது. தட்டும்போது மியூசிக் வருது. ஒவ்வொரு பக்கத்துலையும் தட்டும்போது ஒவ்வொரு விதமான சுரங்கள் வருது. அது அப்போ இசை படிக்கட்டு மாதிரி ஒரு கட்டுரை கலை மண்ணுக்குள்ள இருக்கா. ஏன்னா அந்த இடத்துல தோண்டும் போது நிறைய ஒரு கட்டிடங்கள் உள்ள வந்ததாகவும் புத்தர் விகாரங்கள் கிடைச்சதாகவும் அந்த ஆடு மேய்க்கிற நண்பர்கள் ஏற்கனவே தகவல் கொடுத்து நாங்கள் தொழில்துறை கலாய்வு பண்ணும்போது அப்போ அதை ப்ராப்பராக அதில் ஜிபிஆர் போட்டோ ஸ்கேன் பண்ணும்போது கீழே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அந்த நகர நாகரிகம், கடற்கரை நாகரிகத்தோட ஒட்டினுள்ள அந்த ஒரு பழங்கால நாகரிகத்தோட எச்சங்கள் பூமியில் கிடக்கிறது நமக்கு இப்போ புலனாகுது. மேலும் இந்த பகுதியில் ஆடு மேய்க்க சென்றவர்கள் பலர் பல்வேறு நாணயங்களை கண்டெடுத்து ஒப்படைத்துள்ளனர். இதனை தற்போது ஆய்வு செய்து பார்த்ததில் 2.6 விழுக்காடு முதல் 44 விழுக்காடு வரை இந்த நாணயங்களில் தங்கம் சேர்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஆகையால் இந்த கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதியை தொல்லியல் துறையினர் வேலி கிடைத்து பாதுகாத்து தற்போதைய அதிநவீன கருவிகள் மூலம் ஆய்வு நடத்தினால் செல்வ செழிப்புடன் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் காலத்திற்கு முந்தைய தமிழனின் செல்வ செழிக்கும் பண்டைய நாகரிகம், சுமார் 10,000 டன் தங்கம் ஆகியவை இந்த நிலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சும்மா தற்சமயம் நான் காட்டு வழியாக வரும்போது ஒரு 10 காயினுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். இது பழைய காலத்து காயின். அதனால் தொல்லியல் ஆர்வலர் அவங்ககிட்டையும் தொல்லியல் துறையிட்டையும் நான் ஒப்படைச்சிருக்கோம். இது இப்படி பார்த்தோன்னா இது பழைய மன்னர்கள் வாழ்ந்த பூமி. ஆகையால் மத்திய மாநில அரசுகள் இதில் தனி கவனம் செலுத்தி வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து புதைந்து கிடக்கும் வரலாற்று பொக்கிஷங்களை வெளியில் எடுத்தால்
உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடாக இந்தியா உருவாகும் என்றும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வரலாற்று ஆர்வலர் ராஜேஷ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள். காயின்கள் வந்து தங்கம் சேர்த்திருக்காங்க. வெள்ளி வந்து உத்தேசமாக ஒரு 0.8 1.3 வரைக்கும் சதவீதத்தில் சேர்த்திருக்காங்க. இது போக மற்ற மிச்ச பங்குக்கு வந்து செம்பு சேர்த்திருக்காங்க. வேற எதுவும் உலகங்கள் அதில் சேரலை. அப்போ இந்த 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 விஷயங்கள் கிடைச்ச உடனே நான் திரும்ப வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் மொதல் ஒப்படைச்ச 6 காயினில் அந்த 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 எக்ஸ்ரப் டெஸ்ட் பண்ணலை, அந்த கேரட் மீட்டில் போட்டு செக் பண்ணலை, கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஐயா கொஞ்சம் பெர்மிஷன் கிராண்டட் பண்ணி கையில் ஒப்படைச்சாங்க. இப்போ அதையும் பண்ணி பார்க்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட காசு வந்து 1835 காசு வந்து ஃபுல் செம்பு காசு. அது ஒரு சோழர் காலத்து காசு வந்து செம்பு காசு. மற்ற காசுகளும் வந்து ஃபுல்லாகவே அதில் தங்கங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே பண்ணி நம்ம மார்க் பண்ணி எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்துடணும், வெளி தகவல் கொடுத்துங்கிறதுக்காக அந்த திரும்ப ஒரு கலாய்வு வந்தோம். மேற்கொண்டு எதுவும் அந்த ஃபீல்டை நம்ம சத்தியம் டிவி நிறுவனம் மூலமாக கொஞ்சம் டாக்குமெண்ட் போடுறதுக்காக கொண்டு வந்தோம். பண்ணும்போது நிறைய சிதைவுகளை பார்க்குறோம், வித்தியாசமான சிதைவுகளை பார்க்குறோம், அந்த அந்த சிதைவு குவியல்கள் பார்க்குறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமோனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.